ஹலோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுவும் ஒரு வலைத்தள பதிவு தான். என்ன அப்படின்னா, 40 வயசில் என்னெல்லாம் அட்லீஸ்ட் 40லையாவது, அதாவது இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். 40 வயசுக்கு முன்னாடியே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்படி நம்ம தெரிஞ்சுக்க தவறிட்டோம் அப்படின்னா, அது 40களிலாவது அதை தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சிலர் 9 to 5, இப்போ நம்மெல்லாம் வேலைக்கு போகிறோம் இல்லையா, 9 to 5ல் வேலைக்கு போகிறவங்களே 10 மடங்கு நம்மளை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தங்களோட வேலைகளில் வந்துட்டு அதிக ஆதிக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதாவது அதிலேயே சொல்லுவோம் இல்லையா, ரத்தத்திலே வெறியேறி போய் இருக்கிறான். தன்னோட கனவு என்னவோ அதை நோக்கி வந்துட்டு அவன் வந்துட்டு பகல் இரவு எல்லாமே அந்த கனவை நோக்கியே பயணிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா, அவன் நார்மலாக 9 to 5ல் ஒருத்தன் வேலை பார்க்குறவனுக்கும் இந்த ட்ரீமோட ஒருத்தன் வேலை பார்த்து அதுக்கான எஃபோர்ட்ஸை போடுறவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா, நம்மளை விட அவங்க வந்துட்டு 10 மடங்கு வந்துட்டு சம்பாதிச்சிருவாங்க அப்படின்னா. அல்டிமேட் இஸ் மணி அப்படிங்கிறது, மணி இஸ் அல்டிமேட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். நீங்கள் வந்துட்டு நான் பணத்தின் மீது ஆசை இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, எனக்கு பணத்தின் மீது ஆசை கிடையாது, ஆனால் நான் ஆசைப்படுற எல்லாத்துக்குமே பணம் வந்துட்டு தேவையாக இருக்குது அப்படிங்கிறத ரீசெண்டாக எங்கேயோ பார்த்திபன் சொல்லி கேள்விப்பட்டேன். அதை வந்துட்டு உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக்கிறேன். அப்போ நீங்கள் என்னவாக ஆக விரும்புகிறீர்களோ அந்த கனவை நோக்கி அதற்கான பயணத்தையும் அதற்கான எஃபோர்ட்ஸையும் நீங்கள் வந்துட்டு பல மடங்கு கொடுத்தீங்க அப்படின்னா, அதுவும் உங்கள்கிட்ட பல மடங்கு பெனிஃபிட்ஸை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது. கவனச்சிதறல் அப்படிங்கிறது வெற்றியின் வந்துட்டு ஆகச்சிறந்த எதிரி அப்படின்னே சொல்லலாம். நம்ம வந்துட்டு ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையில் மெனக்கிடணும். நம்ம எந்த விதமான அதர் இன்ட்ரூஷன்ஸோ, ஒரு கேளிக்கைகளில் நான் படம் பார்க்க போகணும், இல்லை நான் ஃபோன் பார்க்கணும், அந்த மாதிரியான எந்த கவனச்சிதறலும் இல்லாமல் நான் இந்த வேலையை எடுத்திருக்கேன், இந்த டைம்குள்ளே நான் முடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டை வந்துட்டு நமக்கு நாமே அமைச்சிக்கணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் எங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே இல்லாதவங்கள்ட்ட இருந்து ஆலோசனையே பெறாதீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக சேம் ஃபெதர்ஸ் ஃப்ளாக் டுகெதர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இனம் இனத்தோடு சேரும். நம்ம வேவ்லென்த் உள்ளவங்களோட நம்ம பழகினா மட்டும்தான் நம்மளோட முயற்சிகளை வந்துட்டு அவங்க ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, நமக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஒரு வேளை நம்ம முயற்சிகள் தோல்வியடைகிற சமயத்துலேயோ, இல்லை நம்ம முயற்சிகள் வந்துட்டு வெற்றியடைகிற சமயத்திலோ நம்மளை ஊக்கப்படுத்துகிற ஒரு கட்டமைப்பாக வந்துட்டு அவங்க இருப்பாங்க. இப்போ நம்ம சேம் வேவ்லென்த் இல்லாத மனிதர்களோடு நம்ம பயணிக்கிறோம் இல்லை அப்படின்னா வந்துட்டு நான் ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், அந்த இடத்துக்கு போகிறதுக்கு விருப்பப்படாத ஒருத்தவங்களோட நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவனோட சேர்த்து நம்மளையும் டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்போ முன்னாடி அந்த இடத்துல யார் இருக்கிறாங்க, அந்த இடத்தை நோக்கி பயணிக்கிறவங்கள யார், அவங்கள பார்த்து நம்ம வந்துட்டு அவங்க கூட வந்துட்டு பழகணும் அப்படிங்கிறது. உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க இங்கே யாருமே வந்துட்டு கிடையாது. நம்மளோட செயல்பாடு, நம்மளோட சுய கட்டுப்பாடு, இது மட்டும்தான் நம்ம பிரச்சனைக்கான முழு சொல்யூஷனாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி 100 தனிநபர் மேம்பாட்டு புத்தகங்களை வந்துட்டு நீங்கள் தேடி போய் படிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. உங்களோட செயல்பாடும், உங்களோட வாட் இஸ் யுவர் ஆக்ஷன், வாட் இஸ் யுவர் பிளானிங், வாட் இஸ் யுவர் எக்ஸிக்யூஷன், இது மட்டும்தான் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு செல்லும் அப்படிங்கிறது. நீங்கள் மருத்துவருக்கு படிக்கலை, பொறியாளருக்கு படிக்கலை, இல்லை வந்துட்டு அதர் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் நீங்கள் படிக்கலை, இல்லை வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸுன்னு இல்லை, ஒரு நல்ல படிப்பை வந்துட்டு நீங்கள் படிக்கலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்பட தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா, படித்தவன் பூரா வேறு யார்கிட்டையாவது வந்துட்டு வேலை தான் பார்த்துட்ருக்குறான். படிக்காதவனுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, விற்பனையை கற்றுக்கொண்டு அடுத்த 90 நாட்களில் நீங்கள் உங்களுக்கான சுய லாபத்தை வந்துட்டு பெற்றுக்கொண்டே இருக்கலாம் அப்படிங்கிறது தான். யாருக்கும் உங்கள் மீது கவலை இல்லை, யாருமே உங்களை பற்றி கவலைப்படலை. அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வெட்கப்படாமல் வெளியே வந்து உங்களுக்கான வாய்ப்புகளை நோக்கி ஓட ஆரம்பிங்க, நீங்கள் வந்துட்டு ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான். உங்களை விட திறமையான ஒருத்தரை பார்த்துட்டீங்க அப்படின்னா அவரை பார்த்து போட்டியோ பொறாமையோ படாதீங்க, அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத கற்றுக்கோங்க.
புகைப்பிடித்தல் வந்துட்டு 0% பலன். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட மூளையை வந்துட்டு மந்தமாக்கி அடுத்த வேலையை செய்ய விடாமல் நடக்கும். இது ஒன்றே ஒன்று தான் அது பண்ணுமே தவிர, புகைப்பிடித்தோம் அப்படின்னா நம்மளை வந்துட்டு சுறுசுறுப்பாக்கும். தட் இஸ் நாட் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட். ஓகே, அது வந்துட்டு லங்ஸை வந்துட்டு கில் பண்ணக்கூடிய அதர் சைடு எஃபெக்ட்ஸ் தரக்கூடிய ஒரு மோசமான ஒரு செயல். அதனால் அதை செய்ய வேண்டாம். ஆறுதல் என்பதே மிக மோசமான அடிமைத்தனம். புகைப்பிடித்தல், மது அருந்துதல் மட்டும் கிடையாது. டிஸ்க்ளைமர் எதுக்கெல்லாம் போடணும்னு தெரியுமா? நம்மளை நோக்கிச்ச பாவம், நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு எவனாவது ஒருத்தன் அட்வைஸை தூக்கிட்டு வந்தான் அப்படின்னா அவனை தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து காலி பண்ணணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா அது மாதிரியான ஒரு போதை வந்துட்டு இல்லவே இல்லை. யாராவது நம்மளை பேம்பரிங் பண்ண மாட்டாங்களா? அச்சோ பாவம்னு நம்மளை யாராவது சிம்பத்தி பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிறது உங்கள் மனசில் வந்துட்டு இருக்கவே கூடாது. என்னை அவமானப்படுத்துகிற ஒவ்வொரு இதையும் வந்துட்டு மூளையில் சேகரித்து வைங்க. அதுதான் வந்துட்டு உங்களை முன்னேற்ற பாதையை நோக்கி, இவ்வளோ அவமானப்பட்டுட்டேன், இதுக்கப்புறம் நான் ஏதாவது சாதிக்கணும், சாதிக்கலாம் வேண்டாம், நல்லா ஹாப்பியாக உயிரோடு வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட என்ன பண்ணணும் அப்படின்னா, அவமானங்கள் அங்கீகரிக்கப்படாத பொழுதோ இல்லை அவமானப்படுத்தும் பொழுதோ அதெல்லாம் வந்துட்டு ஞாபகம் வச்சுட்டு, நான் அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா நான் எங்கே இருக்கணும்? நான் அவமானம் எனக்கு நேரிடக்கூடாது அப்படின்னா நான் எங்கே இருக்கணும்? இந்த இலக்கை வந்துட்டு நீங்கள் வச்சுட்டு, நீங்கள் அதை எதுக்காக வைக்கிறீங்க அப்படின்னா, அவன் என்னை மரியாதையாக பார்க்கணும், அவன் என்னை வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் அந்த இலக்கையே வைக்கிறீங்க. புரியுதா? அதுக்கப்புறம் மது அருந்துதலை வந்துட்டு தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா, புகைப்பிடித்தல் வந்துட்டு எப்படி உடல்நலக்கேடு உண்டாக்குமோ, மது அருந்துதலும் வந்துட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ரோட்டோரத்துலலாம் பார்த்தோன்னா சில சமயம் வந்துட்டு குப்புரடிச்சு படுத்து கிடப்பாங்க. அவ்வளோ பைக்ஸ் 2 வீலர் 4 வீலர் எல்லாரும் அவங்கள கடந்து போவாங்க. செப்பல் ஒரு சைடில் கிடக்கும். அவங்களோட உடுத்திருக்க ஆடை வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனாலும் அவங்கள யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி உணர்விழந்து சுயமரியாதை இழந்து நான் யார் அப்படிங்கிறது எனக்கே தெரியாமல் நம்ம அசிங்கப்படணும் அப்படின்னா மட்டும் இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் பண்ணலாம். இல்லை அப்படின்னா, நான் சுயமரியாதையோடு வாழணும், நான் ஒரு நல்ல ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழணும், சந்தோஷமாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் குடும்பமும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மது அருந்தக்கூடாது, புகைப்பிடித்தல் கூடவே கூடாது. உங்கள் தரத்தை உயரமாக வையுங்கள். நான் எந்த லெவலில் வேணாலும் இருக்கலாம், என்கிட்ட காசு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னோடய மென்டாலிட்டி, என்னோடய ஆட்டிடியூட் எப்பயுமே ஒரு நல்லவனாக இருக்கணும், நல்ல செயல்பாடுகளை செய்யணும், அடுத்தவனுக்கு தீங்கு தராத, அடுத்தவர் மனதை புண்படுத்தாத ஒரு செயலை வந்துட்டு செய்யணும். நான் நல்லா வாழணும் அப்படின்னா என்னோடய ஆட்டிடியூட் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு என்ன சொல்கிறது, அகம்பாவத்தோடு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நல்ல ஆட்டிடியூட், குட் ஆட்டிடியூட், நம்மளோட மைண்ட் செட்டை வந்துட்டு நல்ல ஒரு நல்ல ரேஞ்சில் வேறு லெவலில் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உருவாக்கும் குடும்பம், நீங்கள் பிறந்த குடும்பத்தை விட மிக மிக முக்கியமானது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னா, எங்கள் அம்மா என்னை அப்படி வச்சுருந்தாங்க, எங்கள் அப்பா என்னை அப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னு. எல்லாரும் உங்களை எல்லாம் சூப்பராக தான் வச்சுருப்பாங்க. உங்கள் அண்ணன் நல்லா பார்த்துருப்பாங்க, உங்கள் அக்கா உங்களை நல்லா பார்த்துருப்பாங்க, உங்கள் தம்பி நல்லா பார்த்துருந்துருக்கலாம், தங்கச்சி நல்லா பார்த்துருந்துருக்கலாம், மற்ற குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் உங்களை வந்துட்டு தாங்கன்னு தாங்கியிருக்கலாம். ஆனால் இதே மாதிரி உங்கள் குழந்தையோ உங்கள் கணவரோ வந்துட்டு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு குடும்ப தலைவியாக என்ன பண்ணணும், நான் இதே மாதிரி என் குழந்தைங்க வந்துட்டு இந்த பிறந்த வீட்டை வந்துட்டு நல்லா புகழ் பாடணும், துதி பாடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு உங்கள் குடும்பத்தை வந்துட்டு நம்ம பிறந்த குடும்பத்தை விட இந்த குடும்பம் வந்துட்டு எனக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். அந்த குடும்பத்தை முன்னேற்றுறதுக்கான எல்லா வகையிலையும் என்னெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அத்தனையும் நீங்கள் செய்யலாம். ஏன் அப்படின்னா, இது உங்கள் குடும்பம். சரிங்களா? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, எந்த விஷயத்தையும் தனிப்பட்டதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதாவது இந்த இதில் இன்னொரு பாயிண்ட்டையும் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கிடலாம். என்ன அப்படின்னா, அடுத்தவங்களோட நீங்கள் பேசலாம், அடுத்தவங்கக்கிட்ட வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணலாம். எக்ஸப்ட் உங்களோட பர்சனல் விஷயங்களை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, பிடிச்சவன் வந்துட்டு உங்களை ஓகே இவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னா அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, கேட்குறவனும் சந்தோஷமாக இருப்பான்.
அவன் வந்துட்டு நமக்கு பிடிக்காதவன் அப்படின்னா நம்ம அழுகிற அழுகையெல்லாம் பார்த்துட்டு இதுக்கெல்லாம் இது தேவைதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்ட நெகட்டிவ் வைப்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்துட்டு நம்மளே போய் நெகட்டிவ் வைப்ஸை காசு கொடுத்து வாங்குற மாதிரி, சொந்த செலவில் சூன்யம் வச்சுக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நம்மளோட பர்சனல்ஸை தவிர மற்ற எல்லா விஷயங்களையுமே வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இன்னொன்று, ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு எனக்கு தான் இது நடக்குது, எனக்கு மட்டும்தான் நடக்குது அப்படிங்கிற நினப்பை வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்துடணும். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாத்துக்குமே எல்லாமே நடக்கும். பிறப்பு நடக்கும், இறப்பு நடக்கும், சுக துக்கங்கள் நடக்கும். அவனும் அழுதுருப்பான், அவனும் சிரிச்சிருப்பான், அவனும் சந்தோஷமாக இருந்திருப்பான். இந்த மாதிரி எல்லாருக்கும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்க மனுஷனும் கிடையாது, சந்தோஷத்தை மட்டுமே ஆஃப்டர் ஆல் எல்லாருமே ஒரு ஹியூமன் பீயிங் மட்டும்தான். எல்லாருமே மனிதனாக பிறந்தவர்கள். எல்லாத்துக்குமே கடவுள் ஒரே மாதிரி தான் படிச்சிருக்காரு. ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா, அவங்கவுங்க உழைப்புக்கு தகுந்த மாதிரி ஊதியம் கொடுத்துருக்கலாம். இன்னொன்று, அவன் டைம் வர்றப்போ அவன் வந்துட்டு நல்லா வருவான். இந்த நம்பிக்கையை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு ஓட ஆரம்பிக்கலாம். இப்போ ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா எல்லாத்தையுமே நமக்குள்ளே பர்சனலாக எடுத்துக்கிட்டு என்னைத்தான் சொல்கிறாங்க, என்னைத்தான் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநல பிரச்சனைகளுக்கு உள்ளாகாமல் 99.99% வச்சுக்கோங்களேன். அத்தனை பர்சன்டேஜுமே உங்களையே ஒருத்தன் சுட்டி காட்டுனா கூட நீங்கள் என்ன நினைக்க உங்கள் மனசுக்கு தெரியும் இல்லையா, நான் அந்த தப்பை பண்ணலை, நான் அந்த கெட்ட செய்யலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஊரே சேர்ந்து வந்து சொன்னாலும் அதை உங்களுக்குள்ளே நீங்கள் புகுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களோட மனசறிஞ்சு நீங்கள் வந்துட்டு ஒருத்தருக்கு துரோகம் பண்ணலை, ஒருத்தருக்கு கெட்டது பண்ணலை, ஆனால் எல்லோரும் உங்களை வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அது அந்த மாதிரியான எந்த விஷயத்தையுமே நீங்கள் பர்சனலாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரஜினிகாந்த் டைலாக் மாதிரி என் வழி தனி வழின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இது மட்டும்தான். இந்த மேலே சொன்ன எல்லா பாயிண்ட்டும் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு இந்த 15 பாயிண்ட்டில் ஒரு 5-6 பாயிண்ட்டையாவது நான் அப்படி தான் நினச்சேன். இந்த 15 பாயிண்ட்டையும் நான் படிக்கையில் என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த 15 பாயிண்ட்டில் ஒரு 5-6 பாயிண்ட்டையாவது நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்ம எங்கேயோ போயிடுவோமே அப்படின்னு நினச்சேன். நானும் இனிமேல் தான் வந்துட்டு கடைபிடிக்க போகிறேன். நீங்களும் அதையெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதோட கடைபிடிச்சு உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸாக இருக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.